வணக்கம். இன்னொரு நாள் சந்திக்கிறோம். அ இப்ப நான் கொஞ்சம் எனக்கு 2 எக்ஸாம் வருது. ட்டாலும் படபடன்ட்டு கோல்ட கொஞ்சம் போடுவோம். என்னன்னு கேட்டா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன மிஸ் பண்ணினோமா, அப்ப சரி வந்திருக்கா கோல்ட போட்டு விடுவோம். என்னட்டு வந்து நான் இன்றைக்கு 2, 3 வீடியோ ஒரே அடியா செய்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்லோட் பண்ணுவோம். ஏனென்றா சத்தியமா நேரம் இல்ல. நெறைய வேலைகள் இருக்குது எனக்கு. அப்ப இப்ப வந்து நாங்கள் எந்த விஷயங்கள விட்டுட்டு ட்ரேடிங்க பார்ப்போம். அம் என்னன்னு கேட்டா, ம் சொன்ன மாதிரி கீழ இறங்கிக் கொண்டு போறார். மேல வருமான்னு கேட்டா மேல வரும். அ இன்னொரு வீடியோ ஒண்ணு நான் போட்டேன். நான் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் உண்டு. இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். அதாவது அ தோள், தலை அத வந்து தலகீழ எப்படி இருக்கும்? அதுவும் ட்ரேடிங்ல ஒரு விதமான பேட்டர்ன். இப்ப அத நான் உங்களுக்கு போட்டு காட்டினான். அ இப்ப நான் இன்றைக்கு வந்து இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு 4 ஹவர்ஸ் கேண்டில் அனலைஸ் பண்ணி காட்டுறேன். இந்த 4 ஹவர்ஸ் கேண்டில்ல வந்து எப்படி வந்து இப்ப ஒவ்வொரு 1 ஹவர் கேண்டில்ல வந்து மேல போற மாதிரி காட்டும். 4 ஹவர் கேண்டில்ல கீழ வர மாதிரி காட்டும். 1 டே ட்ரேடிங்ல வந்து மேல போற மாதிரியோ, கீழ போற மாரியோ காட்டும். ஒவ்வொரு அனலைஸும் இருக்குது. ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கும் ஒவ்வொரு நேர இடைவெளிக்கும் வந்து ஒவ்வொரு விதமான அனலைசிங் இருக்க வேணும். அப்ப பார்ப்போம் இப்ப வந்து 4 ஹவர் கேண்டில்ல, 1 ஹவர் கேண்டில்ல, மற்றது 1 டே கேண்டில்ல இது எப்படி வந்து ட்ரெண்டிங் போகுதுன்றத இன்னைக்கு ஒருக்கா பார்ப்போம். சரியா? ரைட். இப்ப வந்து நாங்கள் பார்ப்போம். என்ன நடக்குது? இப்ப இதில பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு வந்து இதில வந்து 4 ஹவர் கேண்டில்ல நாங்கள் காட்டுறோம். 4 ஹவர் கேண்டில்ல இருந்து என்ன நடக்குதுன்ட்டு நாங்கள் ஒருக்கா பார்ப்போம். இப்ப நான் வந்து இவர வந்து இதில வந்து என்ன நடக்குது என்றத ஒருக்கா நான் சொல்லி காட்டுறேன். பாருங்கோ. பாருங்கோ. 4 ஹவர் கேண்டில். இப்ப இதில வந்து நாங்களோட ட்ரெண்ட் ஆஸ் யூஷுவல் எங்களோட ட்ரெண்ட் லைன் ஒன்று போட்டுட்டோமா. இந்த ட்ரெண்ட் லைனில் எங்கே வந்து நிற்கிறாருன்னு பார்த்தீங்களேண்டா, இந்த விடத்தலில் வந்து நிற்கிறார். சரியா வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து நிற்கிறார். அப்போ இப்போ எங்களுக்கு வந்து இதில் என்ன நடக்குதுண்டா, இந்த 4 ஹவர் கேண்டிலில் எங்களுக்கு காட்டுற விதம் என்னென்னு கேட்டால், இந்த இதில் வந்து தட்டுறார், கிட்டத்தட்ட விடத்தில் வந்து நிற்கிறார், விடத்தில் வந்து நிற்கிறார், உரசிக்கொண்டு நிற்கிறார், இந்த விடத்துலேயே கிட்டத்தட்ட வந்துட்டார், இங்கே வந்துட்டார். அப்போ கீழ் நோக்கி போகுமா என்று பார்த்தோம்னா போகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. சரி, அப்போ 4 ஹவர் கேண்டிலில் உங்களுக்கு காட்டுது. டடடா, இந்த 4 ஹவர் கேண்டிலுக்கு என்னடா இடத்துல வந்து நான் உங்களுக்கு சொல்லி தந்த மாதிரி இந்த கேப் இப்போ இருக்க நாங்கள் வந்து மேக்னிஃபை பண்ணி பார்ப்போம். இந்த பார்த்தீங்களா, இந்த இதில் ஒரு கேப் இருக்குது. இந்த கேப்பை எடுக்க இன்னும் வரையல. அப்போ என்ன நடக்குது? இந்த கேப்பை எடுக்கணுமெண்டா சில வேளைகளில் என்ன செய்வார்ன்னு சொல்லி சொன்னால் கீழே வர்றதுக்கு தண்டிப்பார். அப்போ பார்ப்போம். அப்போ இப்படித்தடிக்கு தண்டிக்கிறதுக்கு வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. இப்போ எல்லாரும் வந்து இதை வந்து கீழுதலாக வந்து கீழே இவ்வளத்தடிக்கு வாரத்துக்கான சந்தர்ப்பங்களை அவையல் வந்து எல்லா அனலைஸ் பண்ணுற இந்த ட்ரேடிங்கில் எக்ஸ்பர்ட் ஆனாக்கள் எல்லாரும் இப்போ சொல்லி கொண்டிருக்கிறோம். என்னோட கேட்டால் இவ்வளத்தடிக்கு வரமாட்டு சொல்லி இப்போ எனக்கு வந்து இதில் என்ன அதில் நான் வந்து உடன்படுறேன் இல்லையான்னு சொல்லி சொன்னால், எனக்கு வந்து நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி இதில் வந்து எனக்கு இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து இந்த சின்ன ஒரு 1 2 கீழே இறங்கிட்ட, மேலே ஏறிட்ட, கீழே எனக்கு வந்து இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி கிடக்குது. இப்போ இதில் வந்து நீங்கள் கேட்கலாம், இவ்விடத்தில் கீழே இறங்கிட்டு தானேன்ட்டு. கீழே இறங்கி இருக்குது. ஆனால் எனக்கு வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வர மாதிரி எனக்கு ஒரு 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 இது இருக்குது. சரி, அனுமானம் இருக்குது. அப்போ இது வந்து 1 ஹவர் கேண்டிலில் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு கேட்டால் இந்த 1 ஹவர் காட்டுறேன். 1 ஹவர் கேண்டில் வருது. அப்போ அதுலேயும் எங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன செய்யலாம்ன்றது. அப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டுக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த 1 ஹவர் கேண்டில் இப்போ எனக்கு இதில் வந்து 5 மினிட்ஸுக்கு பார்ப்போம். இதில் 5 மினிட்ஸ் கேண்டிலில் வந்து என்ன செய்கிறாருன்ட்டு பார்ப்போம். பார்த்தீங்களா, நாங்களும் இருக்கா இதை மேக்னிஃபை பண்ணி பார்க்கலாம். ரைட், சரியோ. 5 மினிட்ஸ் கேண்டிலில் என்ன செய்கிறாருன்ட்டு அவர் கீழ் நோக்கி நிற்கிறார். அப்போ
அடுத்தது வந்து அப்போ கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கு இந்த ஓப்பனிங்கில் வந்து கீழே இறங்கலாம், அல்லது என்ன செய்வாருன்றா ஜம்ப் பண்ணி ஆஸ் யூஷுவல் ஒரு இடைவெளியை விட்டுட்டு இப்போ அது வந்து இப்போ இடைவெளியை விட்டு கொண்டு போகிறதுல கில்லாடியாக இருக்கிறார். இப்போ கொஞ்ச நாளாக அவர் வந்து இந்த விளையாட்டு காட்டி கொண்டிருக்கிறது, இந்த ட்ரேடிங்கில் வந்து இடைவெளியில் விட்டு கொண்டு போகிறது. இப்போ நீங்கள் இதில் 1 ஹவரில் பார்த்தீங்களா எங்களுக்கு வந்து நான் சொன்னேன் தான் பெரிய ஒரு பின்னோட எங்களுக்கு வந்து விட்டு இருக்குது. இப்போ பல ட்ரேடிங்கில் பார்த்தீங்களா இது ஒரு பெரிய பின்னோட இருக்கும். அப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு இது வந்து இந்த கீழே இறங்கி நிற்கிது. அப்போ மேலே போகிறதுக்கான சந்தர்ப்பத்தை கூட காட்டுதே ஒழிய கீழே வரதுக்கான சந்தர்ப்பத்தை காட்டுது இல்லை. அப்போ எனக்கு வந்து ஒரு கன்வின்சிங் இருக்குது, கொஞ்சம் உடன்பாடு இருக்குது. மேலே போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கீழே வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இல்லைன்ற மாதிரி ஒரு கன்வின்சிங் இருக்குது இப்போ எந்த பேட்டர்னின் படி. இப்போ இதில் வந்தீங்களா இந்த 4 ஹவர் கேண்டிலில் இன்னொரு பேட்டர்ன் இருக்குது தான். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ இதை நாங்கள் ஒருக்கா இல்லாமல் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் இன்னொரு பக்கம் பார்ப்போம். இந்த இதில் வந்து இதில் வாரார். அப்போ இதுலேயும் வந்து ஒரு ஷோல்டர், ஒரு ஹெட், ஒரு ஷோல்டர், அப்போ கீழே இறங்குறாரோன்னு தெரியலை. அப்போ எங்களுக்கு இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து எந்த பக்கத்துலேயும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் வந்து பெரிய இந்த எக்ஸ்பர்ட்டாக நாட்கள் சொல்லிவினோம் இதில் எங்கே வருது அதில் எங்கே வருதுண்டு நீங்கள் எந்த இடத்துலையும் வந்து இப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்து செய்யுங்க சரியும். இப்போ இதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஹெட் அண்ட் ஷோல்டரை நான் காட்டுறேன். இந்த இருக்கா அவ்வளோதான் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் சரியா. அப்போ இப்படி ஒரு இது இருக்குது. அப்போ நான் இது கீழே இறங்குறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது, இப்படியே கீழே வந்து திருப்பி மேலே போகிறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது. அப்போ எந்த பக்கத்தில் வருமென்றதை நீங்கள் அவதானமாக இருந்து கொண்டு இதை உடைச்சிதண்டா இந்த ட்ரெண்ட் லைனை கீழே உடைச்சிதண்டு சொல்லி சொன்னால் எங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியும் இது வந்து கீழே போகுதுண்டு. இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்காமல் இவர் வந்து மேலே போயிட்டாரண்டா சரி, மேலே போய் எங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த லெவலுக்கு இப்போ இந்த லெவலுக்கு வந்துட்டாரா, இந்த இடத்துக்கு வந்துட்டார். அப்போ அடுத்த லெவல் எங்கே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மேலே மூவ் பண்ணுறார். அப்போ இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் பேட்டர்ன் ஒன்று வந்திருக்குது. அவ்வளவு தான். இது வந்து எப்போவுமே வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சுதாண்டா இந்த பாருங்க இதில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சுது. இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்குது. இப்போ திருப்பி வந்து மேலே போகிறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது, கீழே இதை உடைச்சிக்கொண்டு கீழே வரதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது. அப்போ வெள்ளெண்ணத்தில் வந்து நீங்கள் 11 மணிக்கு ட்ரேடிங் தொடங்கிக்கலாம். அதாவது இங்கிலாந்து டைமுக்கு நான் இங்கிலாண்டில் இருக்கிறவர்களுக்கு தான் காய்ச்சி கொண்டிருக்கிறேன். இப்போ இங்கிலாண்டில் வந்து நீங்கள் 11 மணிக்கு வந்து உங்களுக்கு கோல்டு ட்ரேடிங் தொடங்கின உடனே நீங்கள் அவதானிக்க வேண்டிய விஷயம் இவ்வளவுதான். அதாவது எந்த மேல் நோக்கி துறக்குதா கீழ் நோக்கி துறக்குதான்றதை வடிவாக பார்த்து கொள்ளுங்கோ. அப்போ இதுதான் ரொம்ப முக்கியமானது ட்ரேடிங்கில் இருக்க வேண்டிய விஷயம். சரி, இப்போ நாங்கள் பார்த்துட்டோம். அப்போ நாங்கள் இன்னொரு நாள் நாங்கள் இந்த கோல்டை பற்றி பார்ப்போம். சந்தோஷம். பாய்.